எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுற திமுகவின் பி டீம்ங்கிற வார்த்தை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய விமர்சனம். ஏன்னா இப்படி அவங்க பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய்கள் நகர்த்தினா அது யாருக்கு உதவும்? நிச்சயமா திமுக தான் உதவும். அப்ப அவங்க அது திமுக இவரை வீழ்த்தோன்னு சபதமே போடுறாரு தினகரன். அப்படி சபதம் போட வச்சது யார்? வெல் சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கு வந்துருன்றனால எனக்கு கூட சீட்டு வேண்டாம், குக்கர் சின்னத்திலே நாங்க நிக்கல, ரெட்டலையில நிக்க வைங்கன்னு தினகரன் சொன்ன போது ஏற்க மறுத்தது யார்? அப்ப முதல் துரோகி யார் அதிமுகக்கு? திமுகவின் முதல் பி டீம் அப்ப எடப்பாடி பழனிசாமி. ஆமா, நீங்க அதெல்லாம் அரசியல் ரீதியா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பேசக்கூடாது. பத்திரிகையாளர்களுக்கு அந்த பி டீம் ஏ டீம்ல பொதுவா எனக்கு தனிப்பட்ட முறையில நம்பிக்கை கிடையாது. அது அந்த விமர்சனத்தை எடப்பாடி வச்சான்னு நீங்க சொன்னதுனால, அப்படின்னா அந்த இடத்திற்கு தகுதியானவர் முதல்ல அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டவர் எடப்பாடி தான். இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது காரணமே எடப்பாடியினுடைய பிடிவாதம் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி மலரணுங்கிறத தாண்டி அதிமுக நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுங்கிறத அவருடைய ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை அவருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்டிவா சில முயற்சிகள் எடுக்கணும். சும்மா வந்துருமா சார் ஆட்சி? அப்படி ஒரு முயற்சி எடுத்து பாத்தீங்க 21ல நடக்கல. சரி, அது ஒரு தன்னம்பிக்கை கணக்கு தப்பா போனல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24ல சுயமாவே எல்லா முடிவும் எடுத்தீங்களே. 40ல 4ல் 1 கூட ஜெயிக்க முடியலையே. சரி, 40ல கூட தோத்துருங்க, ஜெயலலிதாவே அதை அனுபவிச்சவர் தான். 14ல நினைக்கிறேன். வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு குறைஞ்சபட்ச கவலை இருந்தால் அந்த கட்சியை பலப்படுத்துற வேலையில தான் எந்த தலைவனும் இறங்குவாங்க. எடப்பாடி அதை செய்யலைங்கிற அந்த ஆதங்கத்துல தான் இந்த கருத்து சொல்றோம். மற்றபடி எடப்பாடிக்கு எதிராக நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த மூவரும் இணைந்தனால என்ன மாற்றம் நடந்தது? என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. அவங்க இனிமேல் என்ன செய்ய போறாங்கிறத வச்சுதானே பார்க்கணும். அவங்க களமாட போறாங்களா, எப்படி, எந்த உருவத்துல? அப்படி அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் உருவத்துல ஒரு அமைப்புல ஒரு கெட்டப்ல இறங்குறாங்கன்னா அங்க எதிர்த்தணியில யார் நிக்கிறா? எவ்வளவோ கேள்விகள் இன்னும் மீதி இருக்கு. சும்மா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. இப்படி என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுதான் தினகரன் போனா போட்டுன்னு விட்டார். உங்க வார்த்தைப்படி 18 தொகுதிகள்ல அதிமுக தோல்விக்கு காரணமானார். அவர் நோக்கம் அது அல்ல. அவர் அந்த நிலைக்கு தள்ளியது எடப்பாடி தான்.